இருக்கிற விசுவாசத்தை பார்த்து வருவார். நீங்கள் பிறக்கும் போதும் வாழும் போதும் வளரும் போதும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெற்ற பருவம் வயதான பருவம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தான் புறஜாதி. உற்சாகமாக கையை தட்டுங்க. தேவனை அறியாதவர்கள், ஹல்லேலூயா, அந்தி கிறிஸ்துக்குரியவர்கள், உதட்டளவில் இருக்கக்கூடாது. ஏசாயா 29:13 சொல்லப்படுகிறது. என்ன வசனம் சொல்லப்படுகிறது? வாசிக்க கேட்போம். 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் வந்தது, மனுஷரால் போதிக்கப்பட்டது, கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் உதட்டளவில் கர்த்தரை நேசிக்கிறீங்க, உதட்டளவில் கர்த்தரை நோக்கி பாடுறீங்க, உதட்டளவில் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் இருதயத்தில் இங்கே தூரமாக போயிருக்கிறீங்க. அப்போ உதட்டளவு கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துக்குரியவர்கள். இருதயத்தில் இருந்து பேசணும் ஆண்டவர்கிட்ட. புரியுதா? இருதயத்தில் இருந்து பேசணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நேசிக்கணும். அது உங்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தால் நீங்கள் வெட்கப்பட வேண்டிய நிலைமைகள் வரும். ஆகவே நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். போலி கிறிஸ்தவர்களாக இராதீர்கள். சும்மா உதட்டளவு கிறிஸ்தவர்களாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்தவர்கள் சொன்னால் மருத்துவமனையே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் மருத்துவமனையிலே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர் மருத்துவமனையில் படுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு முதல்ல படுத்து கிடக்கிறது ஊழியக்காரங்க. நிறைய பேர் படுக்கிறாங்களா இல்லையா ஆஸ்பத்திரியில்? அப்படின்னா அவங்களும் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். மரண பயம் ஏற்பட்டு உலகத்தை போல வாழ்ந்து ஆஸ்பத்திரி போய் உயிரை கேட்குறாங்க. உயிரை கொடுக்க மாட்டார், எடுத்துருவார். உற்சம கையை தட்டலாம். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். வாசிப்போம். 1 யோவான் 5:18 வசனம். 1 யோவான் 5:18 வசனம். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, அருமையான வேதவசனம். சேர்த்து வசிங்க ஒரு முறை கூட. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனால் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான்.
பாவம் செய்யாதவன் எவனோ அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், தன் சரீர அபயங்களை காத்து கொள்ளுகிறான். ஆனால் தேவனை அறியாதவன் பாவம் செய்வான். அவ பாவம் செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவர்களால் உண்டானவன். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் தேவர்களுக்கு சமம், தேவ புத்திரர்களுக்கு சமம், இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளை அல்ல. அவர் சொல்றார், இயேசுக்கு பிள்ளையானால் உன்னால பாவம் செய்ய முடியாது. அப்ப நீ இதுவரைக்கும் இயேசுக்கு பிள்ளை ஆகல, நீ உதட்டளவில் வாழ்ந்துட்டு தேவர்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ரெண்டும் கெட்டான். அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற உங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன், எனக்கே நீ வேண்டான்னு சொல்லுவார். ஒன்னி அனலாயிரு, எல்லாம் குளிராயிரு. குளிராயிருன்னா அந்தி கிறிஸ்து, அனல்னா அக்கினி, தேவனுக்கு புத்திரனாயிரு. தேவனுக்கு புத்திரனாக இருந்தால் பாவத்தை செய்ய முடியாது, விட மாட்டார். அதுதான் விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு பாவத்தை செய்கிறான் இல்லையா? தெரியும் உங்களுக்கு என்ன பாவத்தை செய்கிறான். அந்த பாவத்தினுடைய பச்சைய பாடத்தில் பிரவேசித்தான் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை பார்க்கணும். அவன் மாடியில் நின்று உலாவி கொண்டிருக்கிறான், மாடியில் உலாவி கொண்டிருக்கிறான். அந்த காலத்தில் பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான், அரண்மனையில் இருக்கலாம். ஆனால் இவனுடைய அரண்மனை வேற, வேற. அது ஒரு வேலைக்காரனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி. அவள் தோட்டத்திலே கச்சை அன்னைகள்லாம் எப்படி கட்டுவாங்க, துணி எப்படி கட்டுவாங்க பிரதர்? பெண்கள் குளிக்கும்போது எப்படி கட்டுவாங்க? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒரு துணியை தூக்கி மொத்தமாக கட்டிடுவாங்க இல்லையா? மொத்த உடம்போ மறைகிற மாதிரி ஒரு தூக்கி கட்டிட்டு குளிப்பாங்க. ஆனாலும் தாவீதினுடைய கண்களிலே இச்சையின் ரோகம் ஏறிவிட்டது. இச்சை ரோகம் என்ற பொல்லாத ஆவி அவனுக்குள்ள ஏறினதும் தூரத்தில் குளிக்கிற அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து மயங்கினான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க. அவள் சாத்தான் அவளை பக்கத்தில் கொண்டு வச்சு, பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கிறா, குளிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு இவனுக்கு உள்ளத்தில் பேசிச்சு. அப்போ தாவீது அன்றைக்கு அந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்துக்கு பிள்ளையானான். அந்தி கிறிஸ்து பிள்ளையானால ஓடி போய் தூக்கிட்டு கற்பழித்தான். இதுதான் சம்பவம். அதில் விளைஞ்சது ஒரு வித்து, அது சாக கிடக்குது. உபவாசத்தை அழுதான், பிரயோஜனம் இல்லை, கொன்று போட்டார். பாவம் செய்தால் பிள்ளையை கொன்று போடும் என்பதை தாவீது தான் உதாரணம். ஆகவே பாவம் செய்கிறவன் தேவர்களால் உண்டாயிருக்கிறான், தேவனால் அல்ல. தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்யான், அதனுடைய கட்டளை. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், கடந்த காலத்தை யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பாவங்கள், எத்தனை பாவ வரலாறு நம்மகிட்ட இருக்கு. எத்தனை புஸ்தகத்தில் எழுதினாலும் தீராது. அவை அதெல்லாம் கழட்டி போடண்டாமா? பாவ மன்னிப்பு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா பாவ மன்னிப்பு? அவை இன்னும் நினச்சி பாருங்க, கடந்த காலத்தை நினச்சி பாருங்க. ஒவ்வொருவரும் எத்தனை பாவ கணக்குண்டு அத்தனை கழுவி தீர்த்துருங்க. சும்மா உதட்டளவில் வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க. பாவம் கழுவப்படவில்லை என்று சொன்னால் பரலோகத்தை எட்டியே பார்க்க முடியாது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பரலோகத்தின் ஓரிடம். போதும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் ஒரு இடம் உங்களுக்கு வேண்டும். இப்போ என் மனைவி தான் சொன்னான், ஒரு முனிவர் ஒரு ஊசியை கொடுத்தாராம், அந்த ஊசியை கொண்டு பரலோகத்துக்கு போவான். அப்போ இந்த மனுஷன் பரலோகத்தில் இருக்கிற எப்படி தெரியும்? இவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? ஆனால் அந்த சொன்ன கருத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. நீ கோடி சம்பாதிச்சாலும் இந்த ஊசியை கொண்டு ஒன்றும் பரலோகத்துக்கு வர முடியாது. சின்ன ஊசி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா அதோட உன் பொண்டாட்டி பணமானதும் அதை உருவி எடுத்துருவா இல்லையா? ஒரு ஊசியை கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சாதித்தாலும் என்ன சம்பாதிச்சாலும் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அதுதான் அந்த அடையாளம். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சேர்த்து வச்சாலும் கொண்டு போக முடியாது. அவன் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தை சேர்த்து வைத்தால் உங்களுக்கு இந்த பூலோகமும் சொந்தமாகும்,
பரலோகம் சொந்தமா. ரெண்டும் வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை விட வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை விட்டால் மட்டுமே பரலோகம், பாவத்தை தொட்டால் நரகம். பாவத்தை தொட்டுக்கிட்டும் உதட்டளவில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதன் நேற்றைய தினம் பேசினான், எனக்கு பாவமன்னிப்பு வேண்டும் என்று சொன்னான். நான் ஒரு பொம்பளைன்னு நினச்சேன், பொம்பளை மாதிரி தான் பேசினான். ஆனால் பார்த்தா ஆம்பளை. அது பார்த்தா நான் அசல பேர் என்ன சிஸ்டர் அவங்க பேர்? அவன் பிரதர்னா சிஸ்டர் இல்லை, நான் பிரதர்ன்னு என்னாரு. சரி, என்னத்தான் பாவம் செஞ்சின்னு கேட்டா சொல்ல முடியாது பிரதர். வயசு எத்தனை? 25. ஊருங்க பாளையங்கோட்டை தான். அவள் பாவமணி இப்போ பிரதருக்கு இங்கே வான்னு சொன்னான். பிரதர் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டு முன்னாடியே வர முடியாது, உங்கள் முன்னே வர முடியாது. சரி, என் முன்னாடி வர முடியாது, பாவத்தை கழுவுறதுக்கு வழி இருக்குது. என்ன வழி பிரதர்? லேவியராகமம் 19:22 ஒரு வாசிக்கலாமா? லேவியராகமம் 19:22. நீ பாவம் செய்தவன் ஆனால் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. பாவமன்னிப்பை இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை மூட்டை கணக்கில், கிலோ கணக்கில், சாக்கு கணக்கில் பாவம் செஞ்சுருக்கீங்களோ அத்தனை மூட்டை கணக்கில் பொருத்தனைகளை ஜீவோலிக்கு கொடுத்து பாவமன்னிப்பை பெற்றுங்க. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. பாவமன்னிப்பு இல்லாமல் வாழவே வாழாதீங்க. இயேசு எந்த நேரம் வரலாம், ஆனால் கேரண்டி 2043. அது வரைக்கும் உங்களுக்கு பாவமன்னிப்பை பெறுவது டைம் இருக்குது. அதுக்குள்ளே இயேசு வரவே மாட்டார். எந்த ஊழியக்காரன் சொன்னாலும் நம்பாதீங்க. இல்லையே, உற்சாகமாக கையை தட்டுங்க. முதல் கட்டம் 2043க்குள்ளே 3/2 ஜனங்களை என் தேசத்தை அழித்து நிர்மூலமாக்கி நானே கர்த்தர் என்று காண்பிப்பேன். அது முதல் அடையாளம். அடுத்து 2வது அடையாளம் கன்னியாகுமரியில் முக்கடல். உலகத்திலே மிகப்பெரிய கடல் எங்கே இருக்குது? கன்னியாகுமரி. எவ்வளோ ஆழமான கடல். அது 2ஆக செங்கடலை போல பிளந்து கட்டாந்தரையாக மாறும். இது 2வது அடையாளம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அடுத்து 3வது அடையாளம் இதுவரையும் கண்டுபிடிக்கவில்லை, மோசையினுடைய கல்லறை. ஏனென்றால் கடவுளை தேவனே மோசையை அடித்து கொன்று புதைத்து விட்டார். அவர் புதைத்த கல்லறை இன்று வரைக்கும் வெளிப்படவில்லை. அது வெளிப்பட போகிறது, அது வெளிப்படும். இது 3வது அடையாளம். 3 அடையாளங்களினால கர்த்தருடைய வருகை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே பாவமன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இருங்க. எவ்வளோ மூட்டை மூட்டையாக பாவம் செய்தோம், மூட்டை மூட்டையாக பரலோகத்தும் போக முடியாது, நேரம் நரகத்தான் கொண்டு போக முடியும். அவை நரகமா பரலோகமா என்று பட்டிமன்றம் வைக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. உன் வாழ்க்கை நரகமா பரலோகமானு யோசித்து பார்த்தால் நரகமே 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 என்று தீர்ப்பளிக்க வேண்டியது வரும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் உதட்டளவு கிறிஸ்தவர்கள். பாவத்தை நீங்கள் முறைப்படி மன்னிப்பு பெறவில்லை. இயேசு மன்னித்தார். ஒரே வார்த்தை, இயேசு என் பாவத்தை கழுவினார். அல்லேலூயா. இப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இயேசு மன்னிக்கவில்லை. உங்கள் பாவங்களை அவர் கழுவ வேண்டுமானால் பிரமாணத்தின்படி தான் கழுவுவார். திருவசனத்தை கேட்டு அதன்படி நடன்னு சொல்றாரு. நீ நன்மை செய்யலைன்னு அது உனக்கு பாவம்னு சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்குறீங்க. அப்ப நன்மை செய்ய முயற்சி பண்றீங்க இல்லையா? நன்மை செய்ய முயற்சி பண்றீங்க, அதுக்கெல்லாம் கீழ்படுறீங்க. அப்போ உங்க பாவத்தை கழுவ நீங்க தானே கழுவணும். அடுத்தவன வருவான். நான் கேட்குறேன், நான் பச்சைக்கு பிராங்கா புரியும்படி சொல்கிறேன். ஒரு ஆம்பளை ஒரு செகண்ட் பாத்ரூம் போகிறான், கழுவுறக்கால் அப்பனா வருவான். நீ தானே கழுவணும். நீ என்ன முடவனா, இல்லை கூடனா, இல்லை செவிடனா, கை இல்லாதவனோ, இருக்கிறவனுக்கு அறிவு. நீ தானே கழுவி சுத்தப்படுத்தி வெளியே வர. அதே மாதிரி உன் பாவத்தை கழுவினா என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. இது கர்த்தருடைய கேள்வி. நீங்களும் கேளுங்க. உங்கள் பாவத்தை கழுவுங்க, கழுவ முயற்சி பண்ணுங்க. என்ன பைபிளை படிங்க, அதில் சொல்லப்படுகிறது பாவத்தை கழுவணும், பாவத்தை கழுவணும், பாவத்தை கழுவணும் வேதம் சொல்லுது. ஆனால் நீ அப்படில அவர் கழுவியாச்சு, அவர் கழுவியாச்சு, அவர் கழுவியாச்சு. அப்போ நீ பாவம் செஞ்சுட்டே இருப்ப, அவர் கழுவிட்டே இருப்பார். என்னையா கோட்பாடு? அந்தி கிறிஸ்துனுடைய கோட்பாடு. ஆகவே சத்தியத்தை செவியுள்ளவன் கேட்க கடவன், இல்லாதவனுடைய செவியை அறுத்துருவார் தேவன்.
கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செவி இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னா அதையும் அறுத்து தூக்கிடுவார். அவர் சொல்றாருல்ல, 2 கண் உனக்கு இடரலாக இருந்தால் ஒரு கண்ணை பிடுங்கிரி, உன் கை இடரலாக இருந்தால் கையை வெட்டி போடு, கால் இடரலாக இருந்தால் காலை வெட்டி போடு, நானே பழி வாங்கும் தெய்வம் பண்ணு. ஆகவே இவ்வளோ வேதம் சொல்லியும் நீ திருந்த மாட்டேன்னு சொன்னால் உன் காதை மந்தமாக்கிடுவார், குருட்டாக்கிடுவார், செவிடாக்கிடுவார். உன் கால்களெல்லாம் முடக்குவாதை வச்சு முட்டைக்கு போட்டுருவார். பட்டுக்கையில் கிடந்து தவளை மாதிரி நக்கி நக்கி நடக்கணும். ஒருத்தரும் வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டான். என் அக்கா ஒரு முறை படுக்கையில் கிடந்தா, வயசான கிழவி தான், 78 வயசில் என்ன பட்டுக்கையில் கிடந்தா. ஆஸ்பத்திரியில் போனால் ஆஸ்பத்திரி ஃபுல்லாக நாத்தம். சாதாரண நாத்தம் இல்லை பிரதர், மூத்திர நாத்தம். சொந்த அக்கா தான். அவ சொல்கிறா, அண்ணி என்ன ட்ரெஸ்ஸை ஒன்று மாற்றி தருவீங்களா? என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அப்படியே விட்டுட்டு போயிட்டான்னு. இதுதான் ஐயா உலகம். சற்று முன்பு தான் வெளியேறி இருக்கிறார்கள். தாய் படுக்கையில் கடந்தவரோட திரும்பி பார்க்காத பிள்ளைகள். காலம் மிகவும் கொடியது. அவை அவனவன் பாவத்தை அவனவன் கழுவினாள். ஒரு நொடிப்படையில் செத்து பரலோகத்தில் போகலாம், இல்லைன்னா ஒரு நொடியில் முடங்கி கட்டிலில் கிடந்து நரங்கி நரங்கி சாகலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறது. வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 படிதான். உன்னை கட்டில் கிடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். இதுதான் வேதம். ஆகவே மரணம் நம்மை ஒரு நாள் தொடும், அது நிச்சயம். அது நிறைய பேருக்கு தள்ளி போகலாம். எவ்வளோ பாவத்தை செய்கிறோமோ அவ்வளோ தூரம் மரணம் நம்மை நெருக்கும். எவ்வளோ பாவத்தை விட்டு விலகிறோமோ மரணம் தள்ளி தள்ளியே போகும். நம்ம தள்ளி தள்ளி போய் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த தலைமுறைக்கு 100 வயசே கிடையாது. பைபிள் சொல்லுது 80 வயசுன்னு இல்லை. நான் அது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவருக்கு கிருபையினால திருத்தி சொல்கிறேன். 100 வயசுக்கு மேலேயும் வாழலாம். இங்கே